அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களே, ஒவ்வொரு நாளும் யார் யாருக்கு சந்திராசனம் இருக்குது, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நடக்கும் சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்போல் அந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். ராசி பலனை பொறுத்த மட்டும் ராசி 50% பொருந்தும், லக்கணத்துக்கு தான் 90% பொருந்தும். கருத்தில் கொள்ளுங்கள். விஸ்வாசி ஆடி 3 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 19, 2025. இன்று நவமி. அதேபோல் கீழ் நோக்கினால் இந்த நவமியில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் நவமியில் தொழிலெலாம் தொடங்கினா நல்ல அற்புத பலனை தரும். கருத்தில் கொள்ளுங்கள். நவமின்னா 9 சேர்ந்து 9 கிரகங்கள் இருந்தால் இப்போ நவகிரகங்கள்ன்றோம். அது அடிப்படையிலேயே நவமின்னு இருக்கும். நவமியில் புதிதாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கக்குள்ள கண்டிப்பாக அது வெற்றியை தரும். ஆனால் அது தொழில் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும். மீதி இந்த பூமி பூஜை போடுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. தொழில் சம்மந்தப்பட்டதை எதுவாக இருந்தாலும் நவம்பியில் ஆரம்பித்தா கண்டிப்பாக அது உங்களுக்கு வாழ்க்கையை வெற்றியை ஏற்படுத்தி தரும். இது கருத்தில் கொள்ளுங்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். சிறப்பான பலனை பெறலாம். தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:52 வரை அஸ்வினி, பின்பு பரணி. திதி இன்று பிற்பகல் 1:45 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் அஸ்தம், சித்திரை. ராசி பார்த்திங்கன்னா கன்னி, துலாம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கன்னி ராசி, கன்னி லக்கணம், துலா ராசி, துலா லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன செல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்து தான் நீங்கள் வண்டியை எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் தொலைதூரம் பயணம் மேற்கொண்டவங்க, தொலைதூர அலுவலகத்துக்கு செல்கிறவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பிட்டா பாதுகாப்பாக செல்லலாம். அதே போல் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள அனைத்து உடைமைகளையும் சரியாக எடுத்திங்கன்னா பார்த்து தான் கிளம்பணும். ஏன்னா சந்திராசனம் நம்மளுக்கு மன கஷ்டத்தையும் அலைச்சலையும் தரக்கூடியது என்பதால் ஏதாவது மறந்து, அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ள மறந்துட்டு வைத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுரும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் அலுவலகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை வெளியூர் பயணத்துக்கு சென்றாலும் சரி மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசனம் அதோடைய வேலையை கண்டிப்பாக செய்யும். சந்திரனை பொறுத்த மட்டும் 12 ராசிக்கும் அவர் நல்லது தான் செய்வார். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் முழுதும் நல்லது செய்வார். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் இப்போ அவர் 50% நல்லது செய்வார். ஆனால் சந்திராசனை பொறுத்த மட்டும் அது 100% தீமையே செய்யும். கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராசனம் என்பது ஏன்னா சந்திரனே ஒரு பிடியில் மாட்டிக்கிறாரு. அவராலேயும் மீள முடியாது. அவர் மற்ற கிரகங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் சந்திராசனம் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் இருக்கிறதோ அவங்க விழிப்புணர்வோடு இருந்து அவங்கள தற்காத்து கொள்ளணும். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதுக்கு சந்திராசனமே காரணம். அந்த நீங்கள் வேணால் பெரிய பிரச்சனைகள் வந்ததை எடுத்து பாருங்கள். அந்த நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திராசனம் இருந்திருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் சந்திராசனம் இருக்கும்போது கவனமாக இருந்து தற்காத்து கொள்ளணும். இப்போ நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45,
கௌரி நல்ல நேரம் காலை 12:30லேருந்து 1:15, மாலை 9:30லேருந்து 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, திருமணம் தடைப்பட்டிருக்குங்க, வேலைவாய்ப்பு கிடைக்காதவங்க, இவங்களாம் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அதேபோல் சரியான ஓரையில் பயன்படுத்தினா இன்னும் அற்புதமான பலன்களை பார்க்க முடியும். ஏன்னா கௌரி நல்ல நேரம் என்பது ஆதி காலத்தில் சித்தர்களும் ஞானிகளும் அரசர்களும் பயன்படுத்தியது. இந்த காலகட்ட டைமில் நம்ம ஒரு நல்ல காரியங்கள் நினைத்தால் அது கண்டிப்பாக 100% நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராவு காலம் காலை 9லேருந்து 10:30, யமகண்டம் மதியம் 1:30 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகையை பொறுத்த மட்டும் குளிகை தான் மாந்தி தான் குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. செய்தால் அது தீவினையை ஏற்படுத்தும். அதனால் முழுக்க இந்த குளிகை டைமை தவிர்த்துடணும். கருத்தில் கொள்ளுங்கள். சூலம் இந்த கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இன்று கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கும் ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துகிறார். அதனால் கிழக்கு சைடு பார்த்து தான் நீங்கள் வேண்டுதலை வைக்கணும். அப்போ தான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் 4 அற்புதம். எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் ஆர்வமாக செய்வீங்க, அதில் வெற்றி பெறுவீங்க. அற்புதமான பலன்கள் இந்த நாளில் உங்களுக்கு நடக்கலாம். அற்புதமான நாள் மேச ராசிக்காரர்களுக்கு. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே. எந்த ஒரு புது காரியத்தையும் இந்த நாளில் தொடங்கக்கூடாது. அதே போல் பண கஷ்டம், மன கஷ்டம், பொருள் கஷ்டம், தொட்டது விளங்காமல் போகிற நிலைமை, இதெல்லாம் இந்த நாளில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாளை முழுவதுமாக நீ தவிர்த்துட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை கவனமாக செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மிதுன ராசி பொறுத்த மட்டும் நாள் சுமார். அதிகப்படியான பயங்களும் பிரச்சனைகளும் வம்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நாள். அதனால் நீங்கள் உங்களை கவனமாக இருந்து காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு மிதுன ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவு செய்யுங்க. அதே போல் கடகராசியை பொறுத்த மட்டும் 4 அற்புதம். ஒரு பெருமையும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் பெறக்கூடிய நாள். அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு. இந்த நாளில் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு படிக்கட்டாக அமையும். அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். எதுக்கு எடுத்தாலும் கோபம், அச்சம், பயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அடுத்தவங்களுடைய உதவி, கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் நீங்கள் உங்களை கவனமாக இருந்து தற்காத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனம் செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்கள். ஏன்னா அடுத்தவனுடைய உதவி, பரிவு, கருணைலாம் ஏற்படுதுன்னா ஏதாச்சும் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்னிராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக செல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே கன்னிராசிக்கு கண்டசனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் மிகவும் விழிப்புணர்வு தான் இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 2 வருடம் 2 மாதங்கள் இருக்கிறது. அது முடிஞ்சால் தான் இந்த கன்னிராசிக்கு கண்டசனிலேருந்து விடுதலை போட முடியும். அதனால் இதுபோல் நாட்கள் வரக்குள்ள இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா பாதிப்பு கொடுத்துரும். கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். அதிகப்படியான கோபங்கள் வரக்கூடிய நாள் இது. கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் வரக்கூடிய நாள் இது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட மோதல் போக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்டையும் பகைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கோபத்தை அடக்கி ஆண்டு இந்த நாளை செலவழிங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் வரும். கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் 4 அற்புதம். யோகமான நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். அதேபோல் கணவன் மனைவியும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் மதிப்பும் மரியாதையும் உயரும்.
மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் தருவார்கள். அற்புதமான நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்த நாள் இது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். நீங்கள் எந்த ஒரு செயலை சென்றாலும் அதில் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தையும் பெறக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதேபோல் இந்த நாளில் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அது அற்புத பலனை தரும். கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள், ஆக்கப்பூர்வமான நாள். நீங்கள் இந்த நாளில் ஜெயிச்சு காட்டலாம். கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவியுடைய நெருக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் அரவணைப்பும் அன்பும் அதிகமாக கிடைக்கும். அதேபோல் மேல் அதிகாரிகிட்ட மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்களுடைய அன்பும் பாசமும் கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் நல்ல பெயரும் பரிசும் பாராட்டுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள். இந்த கன்னி ராசிக்கோ துலா ராசிக்கோ சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. ஏன்னா சந்திராசி இருப்பதால் பாதிப்புகள் இருக்கும். உங்களை நம்பி குடும்பத்தில் அனைவரும் உங்களை நம்பி தான் இருப்பாங்க, குடும்பத் தலைவரை நம்பி. அதனால் உங்களை நீங்கள் தற்காத்து கொண்டாதான் அவங்களை உங்களால் தற்காத்து கொள்ள முடியும். அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலையோ சந்திராசி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. சிந்தனை சேதறிடும். ஒரு 2 நிமிடம் வண்டியை ஓரம் நிறுத்திட்டு பேசுறதுனால எந்த தவறும் இல்லை, எந்த பாதிப்பு வந்துட போகிறது இல்லை. நம்மளுடைய அறியாமையால் பிரச்சனைகள் பெரிதாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ பேர் மொபைலில் பேசிக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை துளைத்திருக்கிறார்கள். கருத்தில் கொள்ளுங்கள். அப்படி தெரிந்தும் அனைவரும் அதே தவறையே திருப்பி செய்தால் என்ன பலன் என்பதை நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு 2 நிமிடம் ஓரம் நின்று பேசுகிறதுனால எந்த பாதிப்பும் உங்களுக்கு வந்துட போகிறதில்ல. உங்களுக்கு முழுக்க நீங்கள் பாதுகாப்பாக பேசிட்டு செல்வீர்கள். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.